ஹலோ மக்களே, நானும் நிஷ்டி. சாரி, ஒன் செகண்ட் எல்லாருக்கும் சாரி. வீடியோ என்னால் சரியாக ரெகுலராக வீடியோ போட முடியல. ஒரு சில ரீசன்ஸ்னால என்னால் வீடியோ போட முடியல. பர்சனல் ரீசன்ஸ்னால என்னால் சரியாக வீடியோ போட முடியல. ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் ஓரளவுக்காச்சும் ஒரு கன்சிஸ்டன்சியாக வீடியோ போட்டிருந்தேன். இப்போ கொஞ்ச நாள் என்னால் சரியாக வீடியோ போட முடியல. ஒன்ஸ் அகேன் ஐ எம் சாரி. அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச். எதனாலனா எனக்காக அன்சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்ததுக்கு ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச். அண்டு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதுக்காகவும் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம எந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போகிறோம், சரத்தானா லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோவில் தான் நான் ரியாக்ட் பண்ண போகிறேன். நீங்கள் நினச்சிப்பீங்க ஏன்னா நீ சரத்தானா வீடியோக்கே ரியாக்ட் பண்ணுற அப்படின்ட்டு. இல்லை, நான் இப்போதைக்கு நான் சரத்தானா வீடியோக்கு தான் நான் ரியாக்ட் பண்ண போகிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரீசெண்ட் டேஸாக பே ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே வீடியோஸ் போட்டிருக்காங்க. ஸோ இனிமேல் வர வீடியோஸ்லலாம் நான் பே ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரோடைய வீடியோஸ்க்கும் நான் ரியாக்ட் பண்ண போகிறேன். அண்டு இன்னைக்கு என்னென்னா என் ஃபேஸ் கொஞ்சம் க்ளோ ஹெவியாக இருக்கும். வேறு ஃபோனு, அந்த ஃபோனில் இது வேறு ஃபோனு. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் கேமரா தான் நம்ம இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. ஃப்ரண்ட் கேமரா தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. யாரும் நினச்சிக்காதீங்க என்னோட இது பேய் மாதிரி இருக்காதுன்ட்டு யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. இப்போ நம்ம வீடியோவில் யோசிக்க முடியாது. हिंदी आएंगे, हिंदी தெரியுமா, தமிழ் தெரியுமா? यहाँ पे अकेला नहीं आएगा. अभी बात करो. நான் ஒரு சில கண்டுபிடிச்சிருக்கேன். என்னோட சூடு மாறல பாருங்க. இப்பதான் ஜஸ்ட் நான் அடிச்ச வார்த்தை. ஆமா, சுத்தி சுத்தி பார்க்கறதுனால ஈஸியா நம்மளால அட்டாக் பண்ண முடியுது. பாட்டு ஏன்னா அவங்க என்ன பண்றாங்க, அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் என்னவே நமக்கு தெரியல. ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ நான் ராகுல் மட்டும் ரிஸ்கத்தோட போகிறோம். நைட் விஷன் வைக்கிறது, ஃபேஸ் கேமரா செட் பண்ணுறோம். 5 நிமிஷம் பார்க்கலாம் சொல்லிட்டேன். ஓகே, 5 நிமிஷம் நான் வரலன்னு சொல்லுவோம். நம்ம ஊரில் இருக்கு. மாஸ்க் போட்டேன், வெளியே உங்களை பார்த்துருப்பான், உங்களை பார்த்துருப்பான். மெயினா பசங்க உள்ள ரெண்டு பேரும்
முடியல. அப்பதான் அவங்க சாப்டர் ஆரம்பிக்க போகுது. If you already watched part 1, if you directly skip to 29. நான் பார்த்துட்டேன். பரவாயில்ல. பயங்கரமான காலேஜ் எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம். இந்த காலேஜ் ஏதோ சில காரணங்களால பல வருடங்களுக்கு முன்னாடியே கைவிடப்பட்ட நிலைக்கு வந்திருக்கு. ஆனா இந்த காலேஜ்ல இப்போ ஆக்சுவலி நான் வந்து பார்ட் 1 பார்த்துட்டேன். பட் இருந்தாலும் ஒன் செகண்ட் எகைன் வந்து பார்ட் 1க்கும் இவங்க வந்து பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 ரெண்டும் ஒரே டைமில் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சேம் ஒரே இதில் தான் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. நான் பார்ட் 1 பார்த்துட்டேன். ஆனாலும் இருந்தாலும் இன்னொரு வாட்டி வந்து பார்ட் 1 பார்க்கலாம். ஏன்னா வந்து நான் பார்த்தேன், ஒரு சில இதெல்லாம் விஷன்ஸ் எல்லாம் வந்து மறந்து போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் எகெயின் ஐ வில் வாட்ச் பார்ட் 1 வீடியோ வித் கண்டென்ட் எகெயின் மறுபடியும் ஒன்று வந்து பார்ட் 1 வீடியோ. இது சம்திங். அண்ட் இன்னொன்று நடுநாளில் இந்த எப்படி சொல்லிட்டேன், அந்த யூடியூப் இதோட இது வந்து நடுநாளில் வருது. அது என்னன்னு எனக்கு சரியா தெரியல. கோஸ்ட் டச்சிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் வந்து நடுநாளில் ஆகுது. என்னன்னு சரியா தெரியல. பார்க்கலாம். வீடியோக்குள்ள நான் டைம் வேஸ்ட் பண்ணுவேன். ஃபைன், பார்க்கலாம். நிறைய மர்மமான விஷயங்கள் நடக்கிறதாகவும் நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நடக்கிறதாகவும் சொல்றாங்க. குறிப்பா சொல்லணும்னா அந்த காலேஜ்ல ஒரு மர்ம கும்பல் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க இந்த பக்கம் வர நிறைய பேரை பயன்படுத்துறதாகவும் அடிக்கிறதாகவும் சொல்றாங்க. அந்த கும்பல் வந்து மேபி நார்த் இந்தியன்ஸா இருக்கலாம்னு சொல்றாங்க. ஏன்னா இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா. ஸோ இந்த இடத்துல ஆளுங்க இருக்காங்க தெரிஞ்சு நீங்க நம்ம உள்ள போக போறோம். என்ன நடக்க போறோம்னு தெரியல. இது எல்லாத்தையும் தாண்டி இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வீடியோ அண்ட் இன்னொன்று, சாரி பாஸ் பண்ணி செய்கிறேன். சொல்லி அது என்னன்னா வந்து நான் இப்போ போட்டிருக்கிற இதில் எவ்வளோ வந்து சவுண்ட் வந்து கேப்சர் ஆகுது, ஐ மீன் ரெக்கார்ட் ஆகுதுன்னு எனக்கு சரியா தெரியல. அதை வந்து நான் இப்போ வீடியோவில் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். இஃப் சப்போஸ் இந்த அப்படி இந்த இதே நல்லா இருந்துச்சுன்னா நான் இதே வந்து கண்டினியூஸாக வந்து ரியாக்ஷன் வீடியோ பண்ணும்போது இதே வந்து மைக்கே யூஸ் பண்ணுறேன். அப்புறம் என்னென்னா வேறு ஏதாச்சும் மெத்தட் வந்து யூஸ் பண்ணி வந்து நான் வந்து செய்கிறேன். ஏன்னா வந்து ஒரு மாதிரி எக்கோ மாதிரி வருது. நிறைய பேர் சொல்கிறீங்க சவுண்ட் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நான் வந்து ட்ரை பண்ணுறேன். வேறு இது ஓகே, இந்த மெத்தட் நான் சக்ஸஸ்ஃபுல் ஆச்சுன்னா இதே வந்து நான் யூஸ் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா வந்து வேறு மெத்தட் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, வாங்க பார்க்கலாம். அட்டாக் ஆகிருக்காங்க இங்க இருக்க ஆளுங்க மூலியமா. இந்த கேங்கை பாக்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்குன்னு சொல்றாங்க. பார்க்கும்போதே பயங்கரமா இருக்குன்னு. அது முக்கியமான விஷயம் என்னன்னா இவங்க ஐடென்டிட்டியே வெளியே தெரியாத அளவுக்கு ரொம்ப சீக்கிரட்டா ஏதோ அவங்க உள்ள பண்றதா சொல்றாங்க. ஃபேஸ் கூட வந்து மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி துணியெல்லாம் சுத்திட்டு தான் இருப்பாங்களாமா. இந்த ஸ்டோரி எல்லாம் கேட்ட அப்புறமும் இதுக்குள்ள போனோமான்னு நான் ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்தேன். இது எனக்கு ஒரு 2 months பிஃபோரே தெரிய வந்தாலும் இதுக்கப்புறம் நம்ம ரிஸ்க் எடுக்க வேணாம். வாழ்க்கையில நிறைய ரிஸ்க் எடுத்துட்டோம். இதுக்கப்புறம் கொஞ்சம் சேஃப்டியான இருக்க இடத்துக்கு போகலாம். பேய் இருந்தா கூட சமாளிச்சிடலாம். பட் இந்த மாதிரி பைத்தியக்கார கேங் கிட்ட இருந்தாலும் நம்மளால தப்பிக்க முடியாது. பட் ஸ்டில் உங்களுக்கு இந்த த்ரில் ஃபீல் பிடிக்குது, இந்த அட்வென்ச்சர் பிடிக்குது, அட்ரினல் ரிஸ்க் பிடிக்குதுன்றதுனால தான் அந்த ரிஸ்க் எடுத்து நீங்க வந்திருக்கோம். ஸோ வீடியோ தொடர்ந்து கண்டினியூ பண்றதுக்கு முன்னாடி மறக்காம ஒரு லைக் பண்றீங்க அண்ட் ஷேர் பண்றீங்க. அண்ட் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. 40%க்கும் மேல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்றது மூலியமா எங்களுக்கு இந்த மாதிரி மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஆபத்தான இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன் கிடைக்கும் நான் நம்புறேன். ஸோ கைஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம கூட ரன்னிங் ராகுல், குண்டு குழந்தை, அது நம்ம குட்டி புலி, ஸோ நாங்கள் 4 பேர் சேர்ந்து தான் இந்த பயங்கரமான காலேஜை எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். அவங்க கிட்ட ஒரு வார்த்தைகள் கேட்டு நேரம் நம்ம லொகேஷனுக்குள்ள போயிடலாம். ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போனோம். சரியா, நாங்கள் வந்து இவ்வளோ நேரம் சிரிச்சு பேச வந்திருந்தோம். ஆனால் இப்போ வந்தவங்க தான் கை காலெல்லாம் நடுங்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவன் வர விசித்திரமான ஆளுன்னு சொல்லியிருக்கோம். நார்மல் ஆளுகிட்டே நாங்கள் பல அடிகள் வாங்கியிருக்கோம். இல்லை விசித்திரமான ஆளுன்னு சொல்கிறோம். என்ன நடக்க போதோ தெரியல ராகுல. ஏன்னா தமிழ்நாட்டில் தமிழ் தெரிஞ்ச ஆளுங்கிட்டே எங்களை சரி பேச முடியாது. ஏன்னா அவங்க வேற மாதிரி கோளாறு கொடுக்குற ஆளுங்க மாறிட்டாங்க. இங்கே வந்து பல மாநிலங்களை சேர்ந்த சில வித்தியாசமான ஏலியன்ஸ்லாம் இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு பயமா வேற இருக்கு. என்ன நடக்கும்னு தெரியல. ஒரு 4 பேர் கேங்க வந்திருக்கோம். அண்ட் அதை தாண்டி என்னுடைய வீரசிங்கம், குட்டி புலி அண்ட் புலியின் தாய்ப்பாலை குடிச்சு புருஷத்தை எல்லாரும் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன். சரத்தனை கூட இன்னொரு வீடியோ பண்ணது ரொம்ப ஹாப்பி. இந்த இடத்தினுடைய டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சரத்தனை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டு இருந்தாரு. ஆனால் திடீர்னு இந்த லொகேஷன் நம்ம வீடியோ எடுக்க போறோம் அப்படின்னு சொன்னோன்னே திடீர்னு ஒரு பதட்டம் வந்தது. இருந்தாலும் நம்ம சரத்தனை கூட இருக்குன்ற ஒரு தைரியத்தில் வந்துருக்கேன். அந்த இடத்துல இருந்து நார்மலாக வந்தாலும் அவனுதான் கத்துறாங்க. நார்மலா வந்தாலும் இந்த லொகேஷன் கிட்ட நெருங்க பதட்டம் அதிகமாகுது. ஏன்னா அந்த இடத்துல நடந்த சம்பவங்கள் எனக்கு அந்த மாதிரி பேசிடுச்சு. லொகேஷனுக்குள்ள போறோம். இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா இந்த இடத்துல சில பேர் இறங்கும் போயிருக்காங்களா. அதனால இந்த இடத்துல சில அமானுஷமான ஆக்டிவிட்டிஸும் நடக்கிறதா சொல்றாங்க. அந்த சைக்கிள் கேங்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா நாளுமே இந்த இடத்துல இருக்குது இல்லையா. குறிப்பிட்ட சில டைம்ல தான் இந்த இடத்துல வந்து அவங்க வாழ்றதா சொல்றாங்க.
பார்க்கலாம். டார்க் ரூம்ல பெட்ஷீட்லாம் போயிட்டு ஹெட்செட்லாம் போட்டு ரெடியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரெடியா இருக்கேன். போலாமா? லெட்ஸ் கோ. இருக்கீங்களா? கோனே कोई ये यहाँ पे அது என்னன்னா சொல்றாங்க சில பேர் வந்து அந்த சைனாக்காரன் மாதிரி போனாங்க அந்த மாதிரியும் சொல்றேன். நாய்க்குட்டி கத்துறேன்னு இது உள்ள கதம் கத்துக்குது நான் உள்ள என்னடா சொல்லி விட்டு பேசினேன் அவங்களுக்கு. நல்லா வர புதிய புதிய ஃபோன் நகரத்தில் ஃபோன் கேமரா அது பாரு அதே மைண்டில் இருக்காதா? ஆமாண்டா. யாராச்சும் இருக்கீங்களாங்க? யாராச்சும் உள்ள இருந்தீங்கன்னா குரல் கொடுக்குறீங்களா கொஞ்சம்? நாங்கள் யூடியூப்ல வீடியோ எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். தயவு செஞ்சு எங்களை எதுவும் அட்டாக் பண்ணாம நினைக்காதீங்க. யாராச்சும் இருந்தீங்கன்னா உள்ள வச்சுட்டு கண்டுபிடிச்சிருக்கேன். என்னோட சூடு ஒன்றும் ஆறல பாருங்க. இப்பதான் தேசம் உடைச்சு வார்த்தை ஆமா இடமே ஒரு வில்லங்கமான இடம் தான். சந்தேகமே இல்லை. கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா கொஞ்சம் என்னோட கழுது பாறை வந்து எல்லாத்தையுமே நான் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். நம்ம அப்படியே அலசி பார்த்துட்டே போகலாம். காலில் பார்த்து வைக்கணும், ஸ்டெப்ஸ் பார்த்து வைக்கணும். எங்கே என்ன பண்ணிட்டான்னு தெரியாதுண்ணா. ஓகே பார்த்தல எல்லாத்துக்கும் காய்க்கிறார். பேசினாங்க ஒரு முறை சில சத்தங்கள்லாம் கேட்டுச்சு. காட்சி இதை கவனிக்கல. என் கழுகு பாருங்க நான் கண்டுபிடிச்சேன். உப்பு இது வச்சுருக்காங்க மேலே இல்லை. அதனால தான் அவங்க சூடு சோறு அதிகமாக இருக்கும். நிறைய உப்பு மட்டுமே சாப்பிடுவாங்க பொழுது. எங்கே வச்சுருக்காங்க சமைச்சு கூட சாப்பிடுவாங்க நினைக்கிறேன். நம்மளை சமைச்சு சாப்பிட்டாங்க. சரி அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இன்னும் சில விஷயங்களும் நடக்கத்தான் சொல்கிறாங்க. சீட்டு கட்டு விளையாடுறது அது மூலயமா நிறைய சண்டைகள்லாம் வந்துருக்காங்க. கேங் ஃபைட் மாதிரிலாம் அந்த இடத்துல எக்கச்சக்கமான விஷயங்களும் சொல்கிறாங்க. அமானுஷ இடமும் சொல்கிறாங்க. சில பேர் வந்து இந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி சொல்லி ஏதோ ஒரு தப்பாக பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. பட் சில பேர் ஒரு கும்பலே வாழ்கிறானுங்க நார்த் இந்தியன்ஸ். அவங்கள நாங்கள் பார்த்தே இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு நம்ம எதை பார்க்க போகிறோம், எதை கேப்சர் பண்ண போகிறோம், எதுக்கிட்ட அடி வைக்க போகிறது தெரில. ஒரு சஸ்பென்ஸாக இருக்குது வைக்கிற ஒரு அடியும். பொறுமையாக வாங்கலாம். சுற்றி சுற்றி பாருங்கள், இடம் பெருசாக இருக்குது. எவ்வளோ வரும்? அதை சொல்லுங்க. சரி 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 அங்கே நான் பார்த்தேன். அது கொள்ள மாதிரி எங்கடா நாய்க்குட்டியா? இங்க அவங்க கற்கொள்ள நாய்க்குட்டி பார்த்துட்டு
ஏதோ ஊற்றிருக்காங்க பெயிண்ட் மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு தெரியல. இங்க ஏதோ நான் பார்த்துருக்கேன். இதோடா அச்சோ கரெக்டா இருக்குடா, பயங்கரமா இருக்கேடா, டாபர்மேன் மாதிரி. நான் இதை பார்த்ததுமே நம்ம தீரன் ஞாபகம் மாட்டானா? ஆமா, தீரன் மாதிரியே இருக்கு பாரு. சரி பயப்படுது, டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. போகும்போது பிஸ்கட் மாசினி கவனிச்சிங்களா? நம்ம ரசத்தை வீடியோ எடுத்தோம். அவன் ஒரே ஒரு வேற ஒரு பிராண்டா இருந்துச்சு, ஃபுல்லா டோட்டலா இருந்துச்சு. இங்க பாத்தீங்களா? எவனா வந்து பார்த்துக்கோங்க. அங்க இருக்குன்றதுனால சரியா தெரியல மச்சான். பட் கண்டிப்பா யாரும் அவங்க டிகிரி வச்சோம். பையா भैया हमारा पास भैया आप हिंदी हो? हिंदी आएंगे? हिंदी தெரியுமா தமிழ் தெரியுமா? அவங்களே பொம்பளை ஃபர்ஸ்ட். அது யாரு அது? क्या बात है क्या बात है என்ன விஷயம் சொல்லு அப்படின்ற மாதிரி. அப்படின்னா ஆமாடா. भैया कैमरा सामने आ जाओ. हम यहाँ पे अकेला नहीं आएगा. अभी बात करो, हमारे पास आओ. आपको कोई हेल्प चाहिए? मनी चाहिए तुमको? பொறுமையாவா என்ன பண்ணுவோம்னு யோசிக்க முடியாது நம்மளால. பயத்தை காட்டாது இல்லையா? அமைதியா இருக்கும். ஹலோ டேய், என்னடா வேணும் உங்களுக்கு? லோக்கல் ஆளு தான்டா, வெளியூர்ல இருந்து எங்களை பயன்படுத்துவீங்களா நீங்க? பயப்படலாம் மாட்டோம். சுத்தம் பண்ண முன்னாடி வர வாதாச்சு कहाँ जा रहे हो? ஜெகனா தனியெல்லாம் போத பயந்த மாதிரிலாம் காட்டிக்காரு. கொஞ்சம் தைரியமா இருக்கு. நாய் தூங்கிற மாதிரி பார்த்தனா இந்த நாய்க்குட்டி எதுக்கு அவன் வளர்க்குறாங்க? நான் பார்த்தேன் அந்த நாய் ஒரு குட்டியை தூங்கி போனான்னு உண்மையே சொல்றேன். நான் பார்த்தேன் இல்லையா அவங்க நாய் தோலை போட்டு குழந்தை மாதிரி தோலை போட்டு தூங்கி போனான் அவன். நான் பார்த்தேனா? நம்ம ப்ரிகாஷனா இருக்கணும். அடுத்தடுத்து அவங்க அடுத்து என்ன பண்ணுவாங்க, நம்ம அவங்க அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும். எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். கண்டிப்பா கண்டிப்பா என்ன பண்ணுவோம் தெரியாது. பொறுமையா கூப்பிட்டுருக்காங்க. அவசரமே கொடுத்தாங்க. அதான் சொன்னான். எங்ககிட்டயும் ஆயுதம்லாம் இருக்கு. காத்து தாய் பேர் போனானா?
வச்சா சொன்னாங்க குச்சி ஷார்ட் பண்ண குட்டியை வணக்கம். தமிழ் தெரிஞ்சிருக்கா உங்களுக்கு? தெரியாம தெரியும் வச்சு தெரிஞ்சிருக்கோம். எங்க ஊருக்கு வந்து எங்க பயன்படுத்துறீங்களா நீங்க? நாளைக்கு இந்த இடத்துல நீங்க இருக்க மாட்டீங்க, பாக்குறீங்களா? சுத்தி சுத்தி இருக்கானுங்கடா, நிறைய பேர் இருக்கானுங்க, சுத்தி இருக்கானுங்க பில்டிங் சுத்தி. அவனுக்கு போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் வித்தியாசமா இருக்கு. வச்சுட்டு கையில सामने आ जाओ भैया प्लीज. வா வா வா, தைரியமா வரலாம். நீங்க எங்களை பார்த்து ஏன் பயப்படுறீங்க? நாங்க தைரியமா தான் நின்று இருக்கோம். நீங்க இவ்வளவு பேர் வந்து தைரியமா நின்று பேசுறோம். நீங்க ஏன் பயப்படுறீங்க எங்களை பார்த்து? எதாவது வேணுமா? எதாவது வேணும் மத்தல? कोई चाहिए आपको? கையில கத்தி வச்சிருக்காங்க, ஷாம்பா நறுவாது. சரி நம்ம போலாம், அவனுதான் வர மாட்டாங்க. தனியா போவாதீங்களா? வாங்கடா. சுத்தி சுத்தி பாக்குறதுனால ஈஸியா நம்ம அட்டாக் பண்ணி முடிச்சு உங்களுக்கு ஒன்றாம் வந்தீங்களா? அவன் மெயின், அவன் தான் மெயின். கண்டிப்பா கன்ஃபார்ம். ஏன்னா அவன் பயமே இல்லை. நம்ம 4 பேர் அவங்க நேரம் வந்து நாங்க உள்ள வந்துட்டோம். பில்டிங்கோட லாஸ்ட்ல இருக்கு அந்த போட்டோம். லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் மூவ் பண்ணி பார்க்குறோம். அந்த இடத்துல இருக்காங்க, என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சுப்போம். அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் தெரிஞ்சால் மட்டுமே தான் நம்ம இந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ரொம்ப டேஞ்சராக தெரிஞ்சுதுன்னா நம்ம இருந்து விட முடியும். ஆபத்து தான், கத்திலாம் வச்சிருக்காங்க, ரொம்ப ஆபத்து. எந்த நேரத்தில் எப்படி அவங்க டிசிஷன் எடுப்பாங்க தெரியாது. ஏன்னா மணல் நம்ம அதிகப்பட்டிருக்காங்க. எதுவுமே இல்லை. அவங்களோட இடத்துல அவங்களோட ஓகே. கண்ணை கட்டி காட்டி விட்ட வரைக்குதுன்னா ஒன்னாவது
இது நான் வந்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. நிஜம். நம்ம எதுவும் தப்பா நினைப்போம். அவங்க டார்ச் ஆஃப் பண்ண வரமாட்டான்னு நினைக்கிறோம். என்னடா கடைசியா சைட்டு உங்களுக்கு ஒரு கண்ணாமூச்சி விளையாடுற மாதிரி தெரியாது. ஆமா கிட்ட வரேன் கிட்ட வரேன் கிட்ட வரேன் கிட்ட வரேன் சொன்னாங்க பொண்ணு பின்னாடி அடிச்சாங்க. பக்கத்துல வந்து எப்படி சொல்றாங்க கூட்டு வீட்டுல போறோம் பிரச்சனையால போனா கேளுங்க. கூட்டு வயசு தம்பி இருக்குல்ல பிரச்சனையால உண்மையா அங்கேயாவது heart beating. Oh God. இந்த இடத்துல இருந்து அவங்க துணி கூட விரும்பல தொத்திட்டீங்க. ஆனா அவங்க நம்மள ரொம்ப அட்டாக் பண்ண நினைக்கல, பயமுத்திங்க அதுக்குதான் பாக்குறாங்க. ஏதோ பண்றாங்க, அதை தெரிஞ்சுட்டு ஏதோ பண்றாங்க, வெளியே தெரிஞ்சு கேமரா எடுத்து கிளியரா தெரிஞ்சுக்கிட்டோம். வெளியே பிளான் பண்ணிட்டு வரோம். வெளியே பிளான் பண்ணிட்டு வரோம்.
நெக்ஸ்ட் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது. இவ்வளோ படிச்சுட்டு நம்ம போகலாம் 2 மாதத்துக்கு வேற என்ன பண்ணுறது யோசிப்பாங்க. டோட்டல் வெயிட்லாம் பாய் பாய் பையா, சாரி ஃபார் டிஸ்டர்பிங். பாய். சூற ஸ்டார்டிங்ல சொன்னீங்க சூற விட்டாம போறாங்க. ஹாஸ்டல் டேய் எத்தனை பேர் எங்க இருந்து எப்படி ஓடி வராங்கன்னு தெரியல. ஒருத்தன் செத்துட்டே வந்துட்டான். ஒரு வச்சு போகுது வந்து பாருங்க. தூண்ல லாக் பண்ணி போய் நின்று புதுதா சிவரம் நான் அப்படி போகுது கால் வடிக்கிச்சு கீழே போயிட்டா இப்படி போகுது கீழே அப்படி போகுது அப்படியே மைக் வாங்கி வாங்கிட்டு வெளியே வந்துச்சு டக்குன்னு. நீங்க வரும்போது ஒரே இடத்துல சுரு ட்ரை பண்ணிட்டு கட்ட நீங்க வந்துட்டீங்க. நான் ராகுல தனியாக ரூம்ல லாக் பண்ணிட்டாங்கன்னு நினைச்சிட்டா. நீங்க 2 பேரும் எங்க போனீங்க? நான் எங்க வந்துட்டு வெளியே காப்பாத்துங்க என்ன பண்ண முடியும் தனியா அவங்க கட்டினதா அவங்க கட்டின சவுண்ட் கேட்டுச்சு. இருங்க பாய். பின்னாடி இங்கே தான் உட்காந்துட்டு இருக்கோம். உள்ள இருந்து ஒரு சவுண்ட் கூட வரல, எதுவுமே எங்களுக்கு கேட்கல. இப்போதைக்கு நாங்கள் என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம்னா, நானும் ராகுல் மட்டும் உள்ள போயிட்டு ஒரு இடமான இடத்துல கேமரா செட் பண்ணலான்னு நினைச்சிருக்கோம். ஏன்னா அவனுங்க என்ன பண்றானுங்க, அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் என்னன்னு நமக்கு தெரியல. ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ நானும் ராகுல் மட்டும் ரிஸ்க் எடுத்து உள்ள போகிறோம் நைட் விஷயம் வைக்கிறது. சரியா ராகுல்? நான் வாய்ஸ் மெசேஜ் போட உனக்கு கிளியர் ஆள் கிளியர் உள்ள வான்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் உள்ள வாங்க நீங்க 2 பேரும் பார்த்து முடிச்சா. நம்ம உள்ள போறதும் தெரியாது, வெளியே வர்றதும் தெரியாது. அந்த இடத்துல ஒரு ஆள் மாதிரி இருந்துச்சு பத்தியா, அந்த இடம்லாம் வந்து 4 பக்கம் ரூட் இருக்கு. அந்த இடத்துல வைக்க போறோம் கூட்டுற மாதிரி. ஆமா நான் சொன்ன இடம் தான் நான் சுற்றி பார்க்குற சீக்கிரம் செட் பண்ணேன். அந்த பக்கம் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். உள்ள வரும்போது லைட்டாக சவுண்ட் வந்துச்சு. இப்போ பின் ட்ராப் சைட் இடத்துல கேமரா செட் பண்ணிட்டோம். இருட்டாகிறதுனால கேமரா எடுத்து மோஸ்ட்லி தெரியாது. அண்ட் அந்த இண்டிகேஷன் லைட்டும் ஆஃப் ஆகிடும்.
அதனால பிரச்சனை இல்லை. உன் கண்ணுக்கு தெரியறதுக்கு ரொம்ப வாய்ப்பு கம்மி தான். தெரிய சான்ஸ் இல்லை. தெரியாது. மெசேஜ் வரலையே மச்சாங்கிட்ட இருந்து. பார்த்து என்னாலும் ஒரு பொருளை விடுங்க, பார்த்துக்கலாம். தனியாலாம் போகாதீங்க சரியா? அவனுங்களாம் இங்க சாதாரணமா கூடல, ஏதோ கூட்டா சேர்ந்து ஏதோ ஒரு விஷயத்த பண்றதுக்கு ரெடியா இருக்கானுங்கண்ணா. ஆனா அதுக்கு நான் விஷயம் தெரியல. இது ஒரு பர்பஸோட இருக்காங்க. மெயின் பர்பஸ் உள்ள போறாங்க சரத்தை. வெளியே வந்து நாய் கொலைக்கு யாரும் இல்லை வாட்ச் அவுட் பண்ணுறானுங்க. நான் உள்ள போறாங்க எங்கடா அப்படியே நாய் நாய் கொலைக்கு உள்ள யாருனாங்க போன மாதிரியே போயிடலாம். 2 பேர் தான் இருக்கணும். ரிஸ்க் வேணும். போனாலும் ஒன்றுதான், பார்த்தாலும் ஒன்றா, ஒரே ரிஸ்க் தானே. அப்படியே வா. ஒரு மூட்டை வந்து நான் பயத்துடுவேன். மூட்டை போயிட்டு வந்துருப்பேன். எப்படி ரெக்கார்டாக ஒன்றும் தெரியாதே. கேமரா ஸ்டாப் பண்ணி 5 நிமிஷம் பார்க்கலாம் ஷூட்டை. 5 நிமிஷம் நான் வரலன்னு வச்சுக்கோ, நம்ம உள்ள இறங்கிடலாம். ஓகேவா? ஆக்சுவலி அப்படியே விட்டோம். மெசேஜ் போட்டான்.
எங்க பார்த்தாலும் யாரும் இருக்கிற மாதிரி உள்ளுக்குள்ள போனாங்க இல்லையா? நான் வெளியே வந்தேன், நீங்க ஓடிட்டு பயந்துட்டா சத்தியமா வச்சிருக்கோம். திரும்பி பார்த்து இன்னொரு பக்கத்துல நிக்கிறான். நான் உங்களுக்கு கரெக்டா நீங்க படிக்கிறதுல ஜம்ப் ஃபுல்லா வெளியே வந்தேன், நான் ஓடி வந்துட்டேன். நீங்க அந்த மாஸ்க் போட்டோம் வெளியே வந்து வாசல் இல்லை, அந்த மாஸ்க் போட்டோம் வெளியே தான் உங்களை பார்த்துருக்கணும், உங்களை பார்த்துருக்கணும். மெயினா பசங்க உள்ள ரெண்டு பேரும் போகும்போது அவங்க நம்ம பயன்படுத்தணும் தான் நினைச்சானுங்க. அவனுக்கும் ஒரு பயம் இருக்கும், நம்ம சொல்லியிருக்கோம் எனக்கு கை வச்சு நாளைக்கு எதுவும் பிரச்சனை ஆகிடக்கூடாதுன்னு. அவனை இந்த இடத்துல இருந்து போனோம் தான் நினைக்கிறானுங்க. நம்ம தைரியமா போகலாம், லைட்ல ஆன் பண்ணிட்டு அவங்க என்ன போகிறாங்க பார்க்கலாம். பின்ன
நீங்க யாரு? லைட் ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே भैया भैया कुछ नहीं आराम से कोई प्रॉब्लम नहीं है भैया भैया कुछ नहीं है भैया अपनी लोकल है हिंदी वाला दोस्त भी है मेरे पास उसको फोन करेगा मैं புருஷன் பார்த்துட்டு போறோம் யாரை பத்தி போட்டாங்க காப்பாற்ற முடியும். நான் வெளியே போய் கத்தியை ஓடிடுறேன். அவங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. கண்டிப்பாக வேணும் அட்லீஸ்ட் ஒரு 2 பேரை நான் எப்படி ஒருத்தர் மீட்டிங் ஆள் கம்மியாக இருப்பாங்க. எடுத்துக்கிட்டு போகிறது வேணாம் வேணாம் இருங்க குடிச்சிட்டு இருக்காங்க.
வெளியே வர மாட்டாங்க பில்டிங் விட்டு. சீக்கிரம் தூக்கிடுவாங்க. யாருன்னா முடிச்சுக்கலாம். ஆல்மோஸ்ட் வெளில வந்துட்டோம். எங்க ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சுதான் நாங்கள் வந்தோம். பட் நாங்கள் நினைச்சதை விட இங்க வேற ஏதோ இருக்கும்னு தோணுது. மறுபடியும் இந்த இடத்துக்கு நாங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்க. லைக் மூலமா உங்களோட ஆதரவை தெரிவிங்க. மறுபடியும் அடுத்த ஒரு பேய் வீடியோவில் இல்லை பயங்கரமான வேற ஏதாவது லொக்கேஷன் உங்க எல்லாரும் வந்து பார்க்குறதுக்கும் டாடா டேக் கேர் ஃப்ரம் சிம்பிளி சரத். ஸோ அவ்வளோதான் மக்களே, ரியாக்ட் பண்ணியாச்சு வீடியோவுக்கு. வேற லெவலாக இருந்துச்சு, தரமாக இருந்துச்சு. எப்படி சொல்லிட்டோம், இப்போ என்னால் இது பேசவே முடியல. ஒரு மாதிரி ஹார்ட் இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி இதாக தான் இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு எப்படி சொல்லிட்டோம், த்ரில்லிங்கு அப்படின்னு சொல்லலாம், ஒரு மிஸ்டீரியஸ் மாதிரி சொல்லலாம். பட் இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு எந்த வீடியோ ஞாபகம் வருதுன்னா, இவர் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தார் இவர் சேனல், தி கிரிமினல் கிங்டம்னு சொல்லிட்டு. அதில் வந்து யார் யாருன்னா இவர் தான், சரத் அண்ணா, ராகுல் அண்ணா, ஆகாஷ் அண்ணா, ஜெகன் அண்ணா, இவங்க 4 பேர். இவங்க 4 பேர் வந்து அந்த சேம் இதே மாதிரி வந்து வேற ஒரு இடத்துக்கு வந்து போயிருந்தாங்க. சேம் இதே மாதிரி தான் ஆச்சு. என்ன இதில் வந்து புருஷோத்தனாவை வந்து செஞ்சுருக்காங்க. அந்த வீடியோவை வந்து நான் சொல்ல மாட்டேன், நீங்களே பாருங்கள். சரத்தண்ணாவுடைய சரத்தண்ணாவுடைய சேனல்லே அந்த வீடியோ இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள் மறக்காமல். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இது சொல்லக்கூடாது தான். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோவை வந்து பாருங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் என்னால் எது முடியுமோ அப்படி தான் வந்து என்னால் வந்து இது செய்ய முடியும். நிறைய பேர் ஒரு சில பேர் வந்து நீ ஓவராக ஆக்ட் பண்ணுற அப்படி இப்படின்னு. நான் என்னுடைய ஹானஸ்ட் ரியாக்ஷன் தான் நான் வந்து இங்கே கொடுத்துட்ருக்கேன். நான் எல்லா வீடியோஸ்லையும் ஆனஸ்ட்டாக தான் ரியாக்ட் பண்ணுறேன். நான் வந்து சும்மாலாம் வந்து நான் வந்து ரியாக்ட் பண்ணுறது கிடையாது. அண்டு என்னால் எது முடியுமோ, என்னால் எந்த மாதிரி கண்டென்ட் கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி தான் என்னால் கொடுக்க முடியும். இப்போதைக்கு நான் வந்து ரியாக்ஷன் வீடியோ வந்து பண்ணிகிட்ருக்கேன். மேபி ஃப்யூச்சரில் வந்து வேறு மாதிரி வீடியோஸ் கூட நான் பண்ணலாம், எனக்கு தெரியாது. இப்போதைக்கு நான் வந்து ரியாக்ஷன் வீடியோ தான் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வந்து வீடியோ வந்து கண்டென்ட்டு வந்து கொடுத்துட்ருக்கேன். எனக்கு சுச்சுவேஷன் ஏற்ற மாதிரினா ரியாக்ஷன் வீடியோ தான் எனக்கு வந்து இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நான் ரியாக்ஷன் வீடியோ வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடின்னு சொன்னால் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கிடையாது, இது வேற ஒரு ஐடி. இன்ஸ்டாகிராமில் வேற ஒரு ஐடி இருக்குது. அதில் வந்து போலிங்கில் நான் போட்டிருந்தேன் எந்த மாதிரி வீடியோக்கு நான் ரியாக்ட் பண்ணிட்டோம், ஹாரராக பண்ணால் இல்லைன்னா எனி அதர் வீடியோ வந்துட்டு. நிறைய பேர் நீங்கள் வந்து கொடுத்துருந்தது ஹாரர் தான். ஸோ நீங்கள் ஹாரர் சூஸ் பண்ணதுனால தான் நான் வந்து ஹாரர் வந்து செஞ்சிட்ருக்கேன். நிறைய பேர் நீங்கள் வந்து நான் ஹாரர் வீடியோ போடுறது ஹாரர் வீடியோக்கு நான் ரியாக்ட் பண்ணி போடுறத தான் வந்து நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. என்னுடைய வ்ளாக் வீடியோஸ்க்கு கூட இவ்வளோ ரீச் வரல. பட் நான் ரியாக்ஷன் வீடியோ வந்து ஹாரர் வீடியோக்கு வந்து நான் ரியாக்ட் பண்ணதுக்கு நிறைய ரீச்சஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதனாலே தேங்க்யூ ஸோ மச். எனக்கு என்னுடைய மைண்டில் தோன்றுறது என்னன்னா, நான் வந்து ஹாரர் வீடியோக்கு ரியாக்ட் பண்ணலாமா ரியாக்ட் பண்ணலாமான்னு எனக்கு தோணுது. நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள், இந்த மாதிரி நான் ஹாரர் வீடியோக்கு ரியாக்ட் பண்ணுவேன். இதுலேயும் நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லலாம். சப்போஸ் ஹாரர் வீடியோவில் ரியாக்ட் பண்ணணுன்னா ஓகே, இல்லைன்னா வேறு ஏதாச்சும் வீடியோக்கு நான் வந்து ரியாக்ட் பண்ணுறேன்.
பட் இப்போதைக்கு என்னால் ரியாக்ஷன் வீடியோ தான் வந்து என்னால் பண்ண முடியும். மேபி ஃப்யூச்சரில் வந்து நான் வேறு மாதிரி வீடியோஸ் கூட ரியாக்ட் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரியாக்ஷன் மட்டும் கிடையாது, நான் எப்போச்சும் வெளியே ஏதாச்சும் நான் வெளியே போனால் நான் ப்ளாக் வீடியோ மாதிரி நான் வந்து போடுறேன். என்னால் முடிஞ்சுதான் நான் வந்து உங்களுக்காக வந்து நான் போடுறேன். ஓகே, இல்லாமல் இந்த இதெல்லாம் வந்து நான் வந்து வீடியோவில் சொல்லிருக்க மாட்டேன். ஸோ அதனால தான் வந்து நான் வந்து ஆடியோவை வந்து நான் இது வந்து நான் உங்ககிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் நான் ஏதாச்சும் ஒரு இடத்துல தப்பாக ஏதாச்சும் பேசியிருந்தாலோ இல்லைனா தப்பாக ஏதாச்சும் ஒரு இடத்துல ரியாக்ட் பண்ணியிருந்தாலோ என்னை மன்னிச்சிக்கங்க. ஐ எம் வெரி சாரி.